டாக்டர் ராஜேஷ் கண்ணன், கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட். இன்றைக்கி வந்து அடிக்ஷன் டிசீஸ் பற்றி சொல்லிடுறேன். அடிக்ஷன் அப்படின்னா இப்போ ஆல்கஹாலுக்கு வந்து ஒருத்தர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறத பற்றி இருக்குது. இல்லைனா வந்து ஸ்மோக்கிங், ஸோ அதிகப்படியான சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட கண்ட்ரோல் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல, ஏன் வந்து அவங்க அதுக்கு மேலே அடிக்ட் ஆகன்ற போது அது ஒரு மருத்துவ ரீதியாக தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, பிரெயினில் வந்து சில கெமிக்கல்கள் அதிகமாக சுரக்கிறனால என்ன ஆகும்ட்டா, அவங்களால அந்த ட்ரிங்க்ஸ் இல்லாமையோ இல்லை ஸ்மோக்கிங் இல்லாமையோ இல்லை வேறு ஏதாவது போதைப் பொருள் இல்லாமையோ இயல்பாக இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கை கால் நடுக்க வர்றது, இல்லைனா வந்து கோவம் வர்றது, இல்லை சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த போதை பொருளை வந்து வாங்கிடணும், இல்லைனா சில நேரங்களில் திருடுற அளவு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம திட்டுறனாலேயோ தண்டிக்கிறனாலேயோ ஒதுக்கி வைக்கிறனாலேயோ ட்ரீட் பண்ண முடியாது. இது ஒரு பிரெயின் டிசீஸ், அதாவது ஒரு மூளை சம்மந்தப்பட்ட பழக்க நோய். இதுக்கு வந்து மருந்து ப்ளஸ் சைக்கோ தெரப்பின்னு சொல்கிற கவுன்சிலிங் முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது பண்ணலைன்னா விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, லிவர் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு வந்து குணக்கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. பர்சனாலிட்டி சேஞ்சுன்னு சொல்கிற குணக்கோளாறு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிவியராக போனால் ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு காக்கா வலிப்பு நோய் வர வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசிக்காமல் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமே சரியாக வாய்ப்பு இருக்குது.